குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேரை நான் பார்த்துருங்க அடிக்கடி. நான் எப்போல்லாம் ஊருக்கு போகிறேனோ அப்போல்லாம் எப்போவுமே பார்த்த முகமாக இருக்கும். ஐ மீன் எவ்ரி இயர் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வெக்கேஷனுக்கு போகிறப்போ பார்த்த முகங்களாக இருக்கும். அதுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, 2 வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா, நான் போன அதே டயத்தில் அவங்களும் வெக்கேஷன் வந்திருக்காங்க. அவங்களும் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இல்லை உள்ளூர்லேயோ வேலை செஞ்சிட்ருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் என்னுடைய சேம் டயத்துலேயே வெக்கேஷன் வந்திருக்காங்க. அது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, அந்த முகங்கள் எங்கேயுமே போகல, அவங்க ஊர்லேயே பெரும்பாலும் இருக்காங்க. அவங்க ஊரில் பெரும்பாலும் தொழில் செய்கிற மாதிரியும் தெரியல, வேலை செய்கிற மாதிரியும் தெரியல, பார்த்த முகங்களாகவே இருக்கும். நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, எப்படிடா நிறைய பேர் உள்ளூரில் தொழில் செஞ்சு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, வெளியூர் வெளிநாட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, சம்பாதிக்காமல் எப்படி அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். அப்போ அடிக்கடி எனக்கு இன்னொரு ஞாபகமாக வரும். உணவை பொறுத்த வரைக்கும் அரபியில் அழகான வார்த்தை இருக்குது, ரிஸ்க் மா அல்லாஹ் அப்படிம்பாங்க. உணவு இறைவனின் புறத்தில். அஃப்கோர்ஸ் அதே அந்த அரபிக்கில் இன்னொரு அற்புதமான ஒரு வாசமும் உண்டு, ஒட்டகத்தை கட்டி போடு இறைவனையும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒட்டகம் இருக்குது, உங்களுடைய உரிமையுள்ள ஒட்டகம். அதை நீங்கள் மேய்ச்சிட்ருக்கீங்க, இல்லை அது பக்கத்தில் இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டு இறைவன் பார்த்துக்குவான்னு விட்டால் அது அறுத்துட்டு ஓடிடும். ஒட்டகத்தை கட்டி போடு, அதுவும் இறைவன் உனக்கு தருகின்ற ஞானம், அறிவு. அந்த அறிவை உபயோகப்படுத்தி லாஜிக்காக திங்க் பண்ணி காமன் சென்ஸோட பொது நாலேஜோட கட்டி போடு, அப்போ ஒட்டகம் ஓடாமல் இருக்கும். அதே மாதிரி தான் இறைவன் உணவு இறைவன்கிட்ட தான் வருது, ஆனால் அதை நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும். அந்த ஒட்டகத்தை கட்டி போடுறதும் அந்த உழைச்சி சம்பாதிக்கிறதும் உவமைகள், ஒரே ஒத்த உவமைகள், சரிங்களா? ஆனால் நிறைய பேரை நான் பார்க்குறது உண்டு. ஆக்சுவலாக பெரும்பாலும் அந்த சம்பாதிக்கின்ற ப்ரோ ஆக்டிவ்னஸ்னு சொல்லுவாங்க, அந்த உந்து சக்தி, உந்துதல் ஏற்படாமலே இளம் வயதிலேயே நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறது உண்டு. சேர்வார் சேர்க்கை அல்லது அந்த எண்ணமே தோன்றாமல் இருக்கிறது. எப்போவுமே வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், படிச்சுட்டு பெரிய ஆளாகி பெரிய வேலைக்கு பெரிய பொசிஷன், பெரிய சம்பளம், அதெல்லாம் கிடையாதுங்க. வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் போதும். வேலைக்கு போகணும், நம்ம எங்கேஜாகவே வச்சுருக்கணும். வேலைக்கு போகணும் கண்டிப்பாக. ஓகே, பை ஹூக் ஆர் க்ரூக் ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஜாப். அது பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகணும். ஒரு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம நல்லா ஒரு டிசிப்ளினோட ஒழுங்கோடு அழகாக வேலை செய்யணும் 8 மணி நேரம். அந்த ஒழுங்கு தாங்க வாழ்க்கையை ஒருங்கிணைச்சு ஒழுக்கத்தை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை தரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சம்பளம், பெரிய பெரிய பொசிஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருகின்ற டயத்தில் வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போகணுங்கிற அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கணுங்க. இதை பார்த்து யாராச்சும் தன்னை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. தேங்க்யூ கைஸ்.